செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹெகல் பத்ர கூட முக்கியமான தகவல்கள் செவ்வந்தி தொடர்பில் குறிப்பிட்டிருக்கிறார் என்று எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். 2025 பிப்ரவரி 24 இடம்பெற்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் செவ்வந்தி எவ்வாறு தப்பிச் சென்றார், சாரா புலோஸ்தினி போன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சாரா புலோஸ்தினி போன்று எவ்வாறு செவ்வந்தியை இலங்கையிலிருந்து தப்ப வைத்திருக்கின்றார்கள், அவர் பயணித்தது எவ்வாறான ஒரு சூழ்நிலை என்பதை தொடர்பில் நாங்கள் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மிக துல்லியமாக கூறியிருக்கின்றோம். அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிதென்று கூறியிருக்கின்றோம். அந்த காணொலியை நீங்கள் இப்போது பார்க்கலாம். செவ்வந்தி மட்டும் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை. அவர்கள் தொடர்பிலான மேலதிக தகவலை போலீசார் பெறவும் இல்லை. என்ன இதுக்குள் மர்மம் இருக்கின்றது என்று இது தொடர்பான மேலதிக தகவல்கள் எதுவும் தெரியாது. ஒருவேளை செவ்வந்தி கைது செய்யப்படுகின்ற போது இதனுடைய பிரதான துப்பாக்கிதாரியாக சென்ற இராணுவ வீரர் படுகொலை செய்யப்படுவாரா, அல்லது படுகொலை செய்யப்படுவதற்கு முன்னர் செவ்வந்தி படுகொலை செய்யப்படுவாரா என்கின்ற ஒரு குழப்பம் தொடர்ச்சியாக இருக்கின்றது. இதில் எந்த விடயம் சரி பிழை என்பது தொடர்பில் குழப்பமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், பாதுகாப்பு தரப்பினுடைய நிலைப்பாடுகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த பாதுகாப்பு தரப்பினுடைய நிலைப்பாடுகளுக்கு அப்பால் இப்போது இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே பிரதான சூத்திரதாரியாக இருந்தவர் சாரா புலோஸ்தினி என்பவர். அவர் தான் அந்த காலப்பகுதியில் பிரதான பேசுபொருளாக இருந்தவர். அந்த காலப்பகுதியில் பேசுபொருளாக இருந்தவர் பின்னர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக கூறப்பட்டது. அதன் பின்னர் போலீசார் கூறினார்கள் அவர் தப்பிச் செல்லவில்லை, அவர் சாய்ந்தமருது பகுதியில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதல் ஒன்றில் உயிரிழந்து விட்டார். அந்த உயிரிழந்தவர் பின்னர் நாங்கள் DNA டெஸ்ட் எடுத்தோம். அவருடைய குடும்பத்தாருடன் கிட்டத்தட்ட 15 பேருடன் மேற்கொள்ளப்பட்ட அந்த உடற்கூட்டு பரிசோதனையில் அது அவர் இறந்ததாக கூறப்பட்டது. அதுபோன்று செவ்வந்தி விவகாரமும் மறைக்கப்பட போகின்றதா, நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் முறையான வகையில் விசாரணை செய்யாமல் இருப்பது ஒரு தகுந்த நடவடிக்கை இல்லை என்று எல்லோரும் கூறுகின்றார்கள். ஆனால் இப்போது பார்க்கின்ற போது பல தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாகவும் ஹெகல் பத்ர தொடர்பான விடயங்களோடு தொடர்படுத்தியும் அவருடைய வாக்கு மூலமாகவும் தினம் தினம் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் ஒரு நீதிமன்ற வளாகத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்ற போது அதனுடைய பிரதான சூத்திரதாரியான முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர் கைது செய்யப்படுகின்றார். இருவரும் ஒன்றாக சென்றவர்கள் எப்படி செவ்வந்தி மற்றும் அந்த குறிப்பாக அந்த உயர் பாதுகாப்பு மிக்க கொழும்பு பகுதியில் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றவுடன் உடனடியாக அனைத்து பாதுகாப்பு அரண்களையும் உசார் நிலையில் அல்லது உடனடியாகவே முக்கிய களமுனைக்கு நகர்த்தி இருந்தால் இந்த விடயத்திலிருந்து அந்த விடயம் உண்மையில் கைதை நோக்கி நகர்ந்து இருக்கும். ஹெகல் பத்ர அவர்கள் குறிப்பிடுகின்ற போது புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திலே இடம்பெற்ற படுகொலையில், அதாவது கனைமுல்ல சஞ்சீவவின் படுகொலையில் கமாண்டோ சாலித் அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்தார். இதனோடு இராணுவ வலையமைப்பு இருக்கின்றது என்பது மிக திட்ட தெளிவாக தெரிகின்றது. அப்படியாயின் செவ்வந்தி அவர்கள் அந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்லுகின்ற போது அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அல்லது அவர் கைது செய்யப்படாமல் அவரை ஏற்பாடாக எடுத்து சென்று அவரை நாட்டை விட்டு வெளியேற்றியதில் இலங்கையில் இருக்கக்கூடிய படையினருக்கு நேரடி தொடர்பு இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க இந்த பாதாள உலக குழு அல்லது போதைப் பொருட்களோடு தொடர்புபட்டவர்களை கைது செய்வதற்கு முதல் இலங்கை முப்படையிலும் இருக்கக்கூடிய இவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது இவர்களோடு உதவக்கூடியவர்கள் மீது கைதுகளை அல்லது விசாரணைகளை அல்லது உள்ளக புலனாய்வை அனுரகுமார திசாநாயக்க உடனடியாக முக்கியத்துவப்படுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திலே படுகொலை செய்த பின்னர் 2 சூத்திரதாரிகளில் ஒருவரை உடனடியாக கைது செய்ய முடியும் என்றால் ஏன் மற்றவரை கைது செய்ய முடியாது? கமாண்டோ சாலித் என்பவர் எங்கு இருக்கின்றார்? இவ்வாறுதான் இன்று பல விடயங்களோடு முன்னாள் இராணுவ அதிகாரிகள் பலர் தொடர்புபட்டிருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற போது இப்போது இராணுவ செயற்பாட்டில் இருக்கக்கூடிய பலரும் தொடர்புபட்டிருக்கின்றமைதான் இலங்கையில் குற்றச் செயல்கள் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. முதலில் அனுரகுமார திசாநாயக்க என்ன வழியிலாவது உள்ளக புலனாய்வை முக்கியத்துவப்படுத்தி இந்த விடயங்களோடு தொடர்புபட்டிருக்கக்கூடிய முப்படையிலும் இருக்கக்கூடிய அனைவர் மீதும் நடவடிக்கை எடுத்தால் இலங்கையில் போதைப் பொருளை ஒழிக்க முடியும், அல்லது பாதாள உலக குழுவை ஒழிக்க முடியும், அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய நாசகார சக்திகளை வெளியேற்ற முடியும். இவ்வாறான ஒரு நடவடிக்கையை நோக்கி அனுரகுமார நகர வேண்டிய மிக பிரதானமான காலப்பகுதியாக இது இருக்கின்றது.
அவ்வாறு அவர் நகர தாமதிக்குமாக இருந்தால் இலங்கையில் மீண்டும் ஒரு விபரீதத்தை சந்திக்க வேண்டி ஏற்படுவதற்கான சூழ்நிலை தான் இலங்கையின் பாதுகாப்பு நிலைகளில் இருக்கிறது. முப்படையினரை பொறுத்தவரையில் அரசுக்கு சேவகம் செய்வதை விட வெளியில் இருக்கக்கூடிய மாஃபியாக்கள் அல்லது போதைப்பொருள் வியாபாரிகள் அல்லது பாதாள உலக குழுக்களுக்கு விசுவாசமாக இருப்பதுதான் அவர்களுடைய பிரதான செயற்பாடாக இருக்கின்றது. இசாரா செவ்வந்தி தொடர்பில் ஹெகல் பத்தர் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது தாயாருடைய மரணம் இடம்பெற்றது அனைவரும் அறிந்தது. அந்த தாயாரின் மரணத்துக்கு மாறு வேடத்தில் இலங்கை நோக்கி பயணிப்பதற்கு அவர் முயற்சி செய்தார் என்று கூறுகின்ற போது இலங்கையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வளவு ஒரு மோசமாக இருக்கின்றது. இலங்கையில் இடம்பெறுகின்ற அண்மை கால சம்பவங்களின் பின்னணியில் இலங்கையில் இருக்கக்கூடிய முப்படையினரும் தொடர்பட்டிருக்கின்றார்கள். இவை தொடர்பில் ஒரு பூர்வாங்க விசாரணை அல்லது பூர்வாங்கமான ஒரு கட்டமைப்பை அனுர உடனடியாக கட்டமைக்க வேண்டி இருக்கின்றது. இசாரா செவ்வந்தியை கைது செய்வதற்கு இன்டர்போலின் உதவியை நாட இருப்பதாக அல்லது நாடி இருப்பதான ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதில் இன்டர்போலை நாடுகின்ற போது எவ்வாறு இந்த கைதுகள் இடம்பெறலாம் என்பதும் சந்தேகம் இருக்கின்றது. இன்று இசாரா செவ்வந்தி தொடர்பில் இவ்வாறான ஒரு பலமான உரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அவர் மிக சாதாரணமாக இருக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது அவர் இருக்கின்ற இடத்தில் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் இருப்பார் என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இலங்கையின் புலனாய்வு துறையில் இருக்கக்கூடிய பெரும் இடைவெளி அல்லது அதில் இருக்கக்கூடிய பலவீனம்தான் இலங்கையில் இடம்பெறுகின்ற பிரதான துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இன்று அந்த துப்பாக்கியை நீதிமன்றத்துக்குள் எடுத்துச் செல்லுகின்ற போது ஒரு புத்தகம் ஒன்றை அவர் எவ்வாறு பயன்படுத்தி இருக்கின்றார், நீதித்துறை அல்லது நீதிமன்றத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் ஒன்றில் எவ்வாறு அவர் அந்த கைத்துப்பாக்கியை வைப்பதற்கு தயார் செய்தார் என்கின்ற வீடியோ எல்லாம் இன்று குறிப்பிட்ட தரப்பினருக்கு அனுப்பப்படுகிறது என்றால் அந்த பாதுகாப்பு தொடர்பில் அங்கிருக்கக்கூடிய தகவலை வழங்கக்கூடியவர்கள் பாதுகாப்பு தரப்பினராக இருக்கின்றார்கள். காரணம், நீதிமன்றத்துக்குள் செல்லுகின்ற போது ஒரு புத்தகத்துக்குள் துப்பாக்கியை எடுத்துச் செல்லலாம் என்பது படங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் அதனை இன்று அவர்கள் நிஜமாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் இந்த தகவலை வழங்கியது நிச்சயமாக புலனாய்வுத்துறையினர். காரணம் என்னவென்று சொன்னால் நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் எந்த ஒரு நபரும் அது மிக மிக உயர் பாதுகாப்பு பிரிவாக இருப்பதனால் யாரும் துப்பாக்கி எடுத்து செல்ல முடியாது. அப்படியே இந்த புத்தகத்தை இசாரா செவ்வந்தியும் அந்த முன்னாள் ராணுவ அதிகாரியும் எடுத்து சென்றார்களா அல்லது அந்த புத்தகம் நீதிமன்றத்துக்குள் வேறு ஒரு வழியால் எடுத்து செல்லப்பட்டதா அல்லது சட்டத்துறையை பலவீனப்படுத்துவதற்காக இந்த பாதாள உலக குழுக்கள் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் யார் யாரை பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. ஒருவேளை இவர்கள் அந்த புத்தகத்தை எடுத்து செல்லாது விட்டால் அந்த புத்தகத்துக்கான ஆலோசனை இவர்களுக்கு வழங்கியது யார்? கமாண்டோ சாலித் அவர்கள் எங்கிருக்கிறார்? ஹெகல் பத்தரவுக்கும் இவருக்கும் இடையில் இருந்த தொடர்பு என்ன? அல்லது செவ்வந்திக்கும் கமாண்டோ சாலித்தவுக்கும் தான் தொடர்பு இருந்ததா? இவ்வாறான பல தேவைகள் இருக்கின்றது விசாரணைகளுக்காக. இந்த விசாரணையை இப்போது இருக்கின்ற சந்தேகம் என்னவென்று சொன்னால், இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் நல்ல விடயம். போதைப் பொருட்களோடு தொடர்புடையவர்கள் இந்தோனேசியாவில் அதுவும் பெரிய அளவிலே ஒரு முகவர்களாக செயற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கால பகுதியில் ஒன்றை மறைப்பதற்கு இன்னொன்று பயன்படுத்தப்படுகிறதா என்கின்ற சந்தேகமும் எல்லோரிடமும் இருக்கின்றது. இப்போது போதைப் பொருளோடு தொடர்பட்டவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். மீண்டும் இசாரா செவ்வந்தியை தேடுகின்ற படலத்துக்கு இன்டர்போலின் உதவியை நாடுகின்ற அனைத்து பத்திரிகைகளாக இருக்கலாம் அல்லது இலங்கையின் செய்தி ஊடகங்கள் அனைத்திலுமே இந்த கைதுகள் தான் பிரதமமாக இருக்கின்றது. இந்த கைதுகளும் மிக மிக முக்கியமாக தேவை. இதனோடு தொடர்பட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்னும் ஒரு விடயம் பேசப்படாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றது. அனுரகுமார பதவியேற்று ஒரு வருடமாக போகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அந்த கைதுகளோடு அனைவருடைய உண்மையான முகமும் வெளியே வரும் என்று கூறியது அனுர அரசு. அதன் மீது நம்பிக்கை வைத்துத்தான் இப்போது இருக்கக்கூடிய கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இந்த ஆட்சி மீதும் அரசு தலைவர் மீதும் அதிகளவான நம்பிக்கையோடு இருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல சம்பவங்கள் கிடைத்திருக்கின்றன. முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் படுகொலையோடு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பிள்ளையானிடமிருந்து உயிர்த்த ஞாயிறு தொடர்பான தாக்குதல் தொடர்பானவும் பல விடயங்கள் கிடைத்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறுகின்றார். இப்போது இந்தோனேசியா கைதோடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை காணவில்லை என்று பலரும் தேடுகிறார்கள். இரண்டும் சமதளத்தில் இடம்பெறுகிறதா? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது இடம்பெற்று பலத்த பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அந்த விசாரணை என்பது அனுர அரசால் ஒரு தீவிரப்படுத்தப்பட்டது போன்ற ஒரு செயற்பாடு காட்டப்பட்டு மீண்டும் அது ஒரு அமைதியான சூழ்நிலை அல்லது அந்த சம்பவம் சற்று மந்தகதியில் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. மைத்ரிபால சிறிசேன அவர்கள் குறிப்பிட்டார், இதனோடு தொடர்பான ஒரு பிரதான சூத்திரதாரியை இன்றைய அரசுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவரை யாரும் கைது செய்ய முடியாது. அவர் யார்?
அவரின் பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ன, அல்லது சில நாடுகள் இதில் அழுத்தங்களை கொடுக்கின்றதா, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இறுதி கட்டத்தை அடைவதில் அரசு எதை சவாலை சந்திக்கின்றதா? ஒரு அரசு என்று சொன்னால் ஒரு விடயத்தை செய்தால் இன்னொரு விடயம் செய்ய முடியாது என்று கூற முடியாது. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டது முக்கியமான விடயம், சட்ட ரீதியாக அவை அணுகப்படுகிறது என்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இப்போது எதுவும் பேசப்படவில்லை. அதனோடு தொடர்பான பலர் இன்று கைது செய்யப்படாமல் தவிர்க்கப்படுகிறார்கள். இலங்கையிலே இடம்பெறுகின்ற போது ஒரு சம்பவத்தை எல்லோரும் அவதானிக்கின்றார்கள். ஒரு சம்பவம் பலமாக பேசப்படும், இன்னும் ஒரு சம்பவம் வந்தவுடன் அந்த குறித்த சம்பவமான அந்த இடத்திலிருந்து அகன்றுவிடும். அந்த ஒரு சூழ்நிலை தான் இப்போது எழுந்திருக்கின்றதா? பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், அவரிடம் பல தகவல்கள் கிடைக்கப்படுகிறது என்று கூறினார்கள். அதே நேரம் அசாத் மௌலானா அழைத்து வருவதாக கூறினார்கள். ஆனந்த விஜயபாலவும் அமைச்சர் கூறினார். அதே போன்று அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்களும் குறிப்பிட்டார். இன்று அசாத் மௌலானா எங்கே, அல்லது அசாத் மௌலானா வருவதில் முரண்டு பிடிக்கின்றாரா? இப்போது இடம்பெறுகின்ற விடயங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை ஒரு இறுதி கட்டத்தை அடைவதில் ஏதோ ஒரு குழப்பம் இருப்பது போன்று தென்படுகிறது. ஆனால் இன்னும் பல விடயங்கள் இலங்கையில் நன்றாக இடம்பெறுகிறது என்று கூறினாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை ஏன் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல முடியாமல் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இன்று இசாரா செவ்வந்தி எவ்வாறு ஒரு தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளியோ அதே போன்றுதான் சாரா புலோஸ்தினி அவர்கள். இன்று சாரா புலோஸ்தினி அவர்கள் இந்தியாவில் இருப்பதாக பலரும் கூறுகின்றார்கள், நாடாளுமன்றத்தில் கூறுகின்றார்கள், நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் கூறுகின்றார்கள். ஆனால் ஏன் இன்று இசாரா செவ்வந்தியை தேடுவதில் இன்டர்போலின் உதவியை கேட்க முடியும் என்றால் சாரா புலோஸ்தினியை தேடுவதில் ஏன் இன்டர்போலின் உதவியை கேட்க முடியாது? அவருடைய மரணத்தில் குழப்பம் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் உண்மையில் மரணிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. சாரா புலோஸ்தினியையும் செவ்வந்தியையும் தேடுவதை சமதனத்தில் செய்ய முற்படும் அரசு, அல்லது சாரா புலோஸ்தினி தொடர்பில் தேடுவதனால் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து அரசுக்கு இருக்கின்றது என்று அவதானித்த அரசு அதிலிருந்து தவித்து செல்ல முற்படுகிறதா? எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை இடம்பெற வேண்டும். போதை வஸ்து கடத்தல்காரர்கள் தொடர்பில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மக்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒரு விடயம் வருகின்ற போது இன்னும் ஒரு விடயம் மறைந்து செல்லுகிறது என்று மக்கள் மத்தியில் பரவலாக சந்தேகம் கொள்ளப்படுகிறது என்றுதான் மக்கள் பலரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். இவ்வாறான சந்தேகத்தின் மத்தியில் இசாரா செவ்வந்தி கைது செய்யப்படுவாரா, அல்லது சாரா புலோஸ்தினியும் தேடப்படுவாரா, அல்லது இதனோடு தொடர்பான புலனாய்வாளர்கள் கைது செய்யப்படுவார்களா, அல்லது இராணுவத்தில் இருக்கக்கூடிய பலர் மீது விசாரணைகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? இலங்கையின் முப்படையினரும் போதைப் பொருட்களோடு ஒரு சிலர் தொடர்புபட்டிருக்கின்றமையானது விசாரணைகளில் தெரிய வருகின்ற போது இது தொடர்பில் முழுமையான ஒரு பூர்வாங்க விசாரணைக்கு அரசு தயாராக இருக்கிறதா என்று பலர் மத்தியிலும் சந்தேகம் இருக்கின்றது. இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.